Hi guys. So reflection part total over. நம்மளுக்கு plane or curved mirrorsல reflection ஆனா object எங்க இருக்கோ அது பேஸ் பண்ணி image எங்க கண்டுபிடிக்கலாம், அதோட magnification எப்படி இருக்கும், virtual erectா இருக்குமா இல்ல real inverted இருக்குமா, இது பேஸ் பண்ணி questions சால்வ் பண்ணணும். ரைட்டா? இப்போ இது எந்த கேஸ்ல நடக்கும்? என்கிட்ட ஒரு மிரர் இருந்தா, ஆக்சுவலா வெரி பாலிஷ்ட், ஹைலி பாலிஷ்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா லைட் ரே அது மாதிரி பட்டதுன்னா இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட். பட் ஸ்மூத் ரே ஐடியெல்லாம் எங்கே இருக்குது? நம்ம பார்க்குற 99% ஆப்ஜெக்ட் ஆர் நாட் மிரர்ஸ். டு யூ அக்ரி? 99% ஆப்ஜெக்ட்ஸில் மிரர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இட் வில் பி மெட்டீரியல்ஸ், சர்ஃபேஸ், வால், பிரிக்ஸ், வாட்டர் பாட்டில், ஸ்டீல், சுற்றி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸில் லைட் பட்டுதுன்னா வாட் வில் ஹேப்பன்? Material will absorb some light and konjama some, okay, as a whole, let me repeat, ஏதோ ஒரு மெட்டீரியல் மேலே light is hitting. Okay, there are three things which can happen. One, it can get reflected off. Another one is absorption. Third one is transmittance. It will change. One part of light will get reflected, one part will get refracted, another part will be absorbed. Absorption இங்கே neglect பண்ணிடலாம். இங்கே ரிஃப்ளெக்ஷனும் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும், அது நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேஸில் ரெண்டு மீடியம், அதாவது சே வாட்டர் டு ஆயில், வாட்டர் டு ஏர், ஏர் தான் இருக்கவே இருக்குல்ல, ஏர் அண்ட் எனி அதர் மீடியம், டைமண்ட் என்ன வேணால் எடுத்துக்கலாம். அந்த கேஸில் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு லைட் பாஸ் ஆகும்போது இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கோ, இங்கேருந்து இப்படி போச்சுன்னா இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கோ இன் த ஸ்ட்ரெயிட் பார்ட். ஆனால் அது இல்லாமல் பேஸ்ட் ஆன் refractive index ஒரு ப்ராப்பர்ட்டி which will come through, அதே டைரக்ஷனில் போகாமல் it will either be bend towards the normal or bend away from the normal. அதுதான் இங்கே capture on it. இங்கே இன்சிடென்ட் ரே அப்படியே ஸ்ட்ரெயிட் பார்த்துட்டு போயிடலாம், பட் ஆனால் அப்படி ஆகாமல் இட் இஸ் பெண்டிங் டுவர்ட்ஸ் த நார்மல். இங்கே நார்மல் இருக்குன்னா டுவர்ட்ஸ் த நார்மல். இன் சம் கேசஸ் இப்படி வராமல் இட் வில் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். ரிலேட்டிவாக சொல்கிறேன். இந்த இன்சிடென்ட் ரே கம்பேர் பண்ணும்போது என்னோட ரிஃப்ராக்டட் ரே இஸ் ஃபார்தர் அவே ஃப்ரம் த நார்மல். கரெக்டாக? இப்போ நான் வரைஞ்சிருக்க கேஸில். ஆனால் இந்த கேஸில் இட் இஸ் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மீடியமுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுதான் இஸ் கால்ட் அஸ் refractive index of the medium. எந்த அளவுக்கு a light particles I am allowing it to pass through me is the property of mine which is called as refractive index of a medium. In case நான் ரொம்ப லைட்டான கூலான ஆப்ஜெக்டாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, say in case of air, vacuum, I have no tension. Yeah, because I have very less particles. airனா gases இருக்கும், அதுவும் it will be largely spread out. It will have large amount of space between them. ஆனால் சாலிட்ஸ்லாம் பார்த்தோன்னா இட் வில் பி ஹைலி பேக்ட். அங்கெல்லாம் ஹார்ட்லி லைட் பாஸ் ஆகிறதுக்கு there will be any chance. ஸோ அந்த மாதிரி கேஸில் ஏர் ஆர் வேக்யூம், அந்த கேஸில் we'll call them as rarer medium. this solidsலாம் we'll call as denser. solids or liquids we'll call them as denser medium. rarer mediumனா பார்ட்டிகல்ஸ் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஸ்பேஸ் அதிகமாக என்ன பண்ணும், என் லைட் இன்னும் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். ஸோ rarer mediumல my speed will be high. denser mediumல a closed packed particle இருந்தா என்னோட light travel ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். so the speed of light will be less or reduced. okay, so refractionல எப்படி reflection ரெண்டு law இருக்கும், refractionக்கு ரெண்டு law இருக்கு. first one is Snell's law. Snell's law என்ன சொல்லுது? sin I by sin R is equal to eta 2 by eta 1. இது eta 2 or nu என்ன வேணா சொல்லிக்கலாம், eta or nu. say a incident ray at the point of incidence, ஒரு நார்மல் வரைஞ்சோன்னா அந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இருக்கிற ஆங்கிள் இஸ் I, and a refracted ray, போன கேஸில் ரிஃப்ளெக்டட், இங்கே ரிஃப்ராக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் இருக்கிற ஆங்கிள் இஸ் R. sin I by sin R is equal to a constant. angle of incidence இங்கே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்களேன்,
say it will go somewhere like this. What I'm trying to say is I இப்படி இருக்கும்போதே ஆர் இப்படி இருக்கா, ஐ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆர் டிக்ரீஸ் ஆகும், ஐ கொஞ்சம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆர் இன்க்ரீஸ் ஆகும், such that sin I by sin R will be equal to constant. In the pair of mediumக்கு this will always be followed, which will be equal to ஒரு மெட்டீரியலுக்கு say இது air, இது water. Water will have some 4/3 is the standard value. Eta is equal to 1 in air. ஏன்னா air or vacuum is considered to be standard. இதை வச்சு தான் நம்ம மீதிலாம் ரிலேட்டிவாக refractive index கண்டுபிடிக்கும். So you can also tell this as sin A by sin R is equal to refractive index of second medium with respect to refractive index of first medium. Second medium order refractive index, in case water na 1.33, air இருந்துச்சுன்னா is equal to 1, is equal to 1.33. அதுதான் செகண்ட் மீடியம். ஃபர்ஸ்ட் மீடியம்லேருந்து செகண்ட் மீடியம் வருது கரெக்டாக. செகண்ட் மீடியம் ஆஃப் refractive index divided by first medium is your sin A by sin R or eta 2 by eta 1. Eta 2 1 na eta 2 by eta 1 da eta 2 1 will be represented. This can also be said as eta 2 by eta 1 is equal to v1 by v1 v2 da enna velocity of light in medium 1 by medium 2. So eta 2 இருந்ததுன்னா eta 2 by eta 1 இருந்ததுன்னா அதோட ரேஷியோ will be reciprocal of say அதோட ரேஷியோ will be equal to v1 by v2 of opposite. What I'm trying to say is refractive index of a medium is inversely proportional to v. அதனால தான் இங்கே eta 2 வருதுன்னா இங்கே டினாமினேட்டரில் v2 வரும், இங்கே eta 1 டினாமினேட்டர்னா v1 will be the numerator. In other words, eta is inversely proportional to v. v increase ஆச்சுன்னா eta will decrease, eta increase ஆச்சுன்னா v will decrease. அதுதான் நான் ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸில் சொல்லிட்டு இருந்தேன். இன்கேஸ் ரேரர் மீடியமாக இருந்ததுன்னா my eta will be less, velocity will be more. In case denser medium-ஆ இருந்ததுன்னா eta will be more, velocity will be less. என் velocity கம்மியாக இருக்கிற இடத்துலேருந்து ஓகே சரி இந்த இடத்துல என் வெலாசிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து வெலாசிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துக்கு போகுது கரெக்டாக. ஆஸ் அ ரிசல்ட் இட் வில் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். இன்கேஸ் எந்த கேஸில் ரேரர் டு டென்சர். இதே டென்சர் டு ரேரர் கேஸ் பார்த்தோம்னா ஐ இப்படி இருந்ததுன்னா இந்த கேஸில் ரேரர்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், நார்மல் விட தள்ளி போயிடும், இட் வில் டைவர்ஜன். ஓகே இந்த பாத்தில் போகாமல் இட் வில் டைவர்ஜன். It will move away from the normal in case of rare, denser to rarer. Fine. That's what இங்கே எழுதிருக்கேன். velocity increase ஆச்சுன்னா இங்கே velocity கம்மியாக இருந்துட்டு இங்கே velocity எனக்கு அப்படியே increase ஆச்சுன்னா rarer medium towards போகிறேன் கரெக்டாக. அந்த கேஸில் my ray will move far away from normal. இது வந்து denser to rarer condition. say இங்கே it's moving towards the normal. இப்படி போக வேண்டிய ரே இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த நார்மல். ஸோ திஸ் இஸ் ரேரர் டு டென்சர், அதாவது eta 2 is greater than eta 1. ஓகே இப்போ டென்சர் டு ரேரராக இருந்ததுன்னா இட் வில் மூவ் அவே ஃப்ரம் மீடியம். ஜஸ்ட் அ மினிட். எப்படி நம்ம ரிஃப்ளெக்ஷனில் ஃபஸ்ட்டு angle of incidence equal to angle of reflection ரெண்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆங்கிள் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் இமேஜ் ஃபார்மேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே ரிஃப்ராக்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் வில் பி சீயிங் இமேஜ் ஃபார்மேஷன் இன் பிளேன் சர்ஃபேஸ். அங்கே எப்படி பிளேன் மிரர் பார்த்தோமோ அப்புறம் தான் நான் கர்வ் மிரர் பார்த்தோம், இங்கே பிளேன் சர்ஃபேஸ் பார்த்தோம். என்கிட்ட ரெண்டு மீடியம் இருக்குது கரெக்டாக, மீடியம் 1 அண்ட் மீடியம் 2. அதோட இன்டர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா இந்த கேஸில் we'll see what happens. yeah இந்த கேஸில் say என் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். just follow me what I'm saying. என் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, say அதுலேருந்து லைட் வருது, light is coming and hitting the interface at some angle I. okay என் ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் rays coming and hitting at an angle I. after refraction இங்கே rarer to denser, இந்த கேஸில் rarer to denser. rarer to denser na it will move towards the normal.
இப்படி போகும், ஆனால் இப்படி போகாமல் it will come in this direction. Okay, this is my refracted. This is my I, this is my R. Okay, இப்போ என்னோட அப்சர்வர் தண்ணிக்குள்ளே இருந்தாங்கன்னு தண்ணியோட டென்சர் மீடியம்லேருந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த லைட் ரே தானே, இந்த க்ரீன் லைட் ரே தான் இட்ஸ் ஹிட்டிங் தேர் ஐஸ். கரெக்டாக? ஸோ நேச்சுரலாக என்ன நினைப்பாங்க, என்னோட ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட் ரே இஸ் கம்மிங் அலாங் திஸ் ரே ஃப்ரம் டிஸ்டன்ஸ். ஓகே, என்னோட இமேஜ் இஸ் அலாங் திஸ் ரிஃப்ராக்டட் ரேன்னு நினைப்பாங்க. ஸோ இங்கே இருக்க வேண்டிய ஆப்ஜெக்டோட இமேஜ் இஸ் புஷ் டு திஸ் பாயிண்ட். திஸ் இஸ் கால்ட் யுவர் அப்பேரண்ட் டிஸ்டன்ஸ், but this is your real distance. இது ரெண்டுத்தையும் நம்ம ரிலேட் பண்ணலாம். ஜஸ்ட் பிஃபோர் ஐ வில் கிவ் அ ரீகேப் ஆஃப் வாட் ஐ செட் பிஃபோர். ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, அதுலேருந்து வர ரே ரேரர் டு டென்சர்னால இட்ஸ் பெண்டிங் டுவோர்ட்ஸ் த நார்மல், இட்ஸ் ரீச்சிங் த ஐ ரீச் பண்ணும்போது ஐயை ரீச் பண்ணுறது நேச்சுரலாக நான் என்ன நினைப்பேன், எனக்கு லைட் ரே ஒரு டைரக்ஷன்லேருந்து வந்ததுன்னா என் ஆப்ஜெக்டும் அதே டைரக்ஷனில் தான் இருக்கும். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சேன்னா என் இமேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குதுன்னு நான் நினைப்பேன். கரெக்டாக? இங்கே இருக்க வேண்டிய இமேஜ் இங்கே புஷ் ஆகிருக்கும். ஸோ சே இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து ரியல் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டேன்னா, சே இந்த I to M will be my apparent distance, O to M will be my real distance. எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க, என் ரியல் டிஸ்டன்ஸ் என்னோட இன்டர்ஃபேஸ்லேருந்து நான் ஆப்ஜெக்டை 20 சென்டிமீட்டர் மேலே வைக்கிறேன். அண்ட் சே நான் தண்ணிக்குள்ளேருந்து பார்க்குறேன் அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும், ஆப்ஜெக்ட் அதே இடத்துல இருக்காது, அதை விட கொஞ்சம் மேலே இருக்கும். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அப்பேரண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதுதான் we are going to find using Snell's law. அதுக்கு முன்னாடி அகெயின் parallel rays கான்செப்ட். இந்த நார்மலும் parallel to each other. கரெக்டாக? ஸோ இது டிரான்ஸ்வர்ஸ், சாரி, இந்த லைனும் ஆர் parallel to each other. இது ஆங்கிள் ஐனா இதுவும் ஆங்கிள் ஐ. ஃபைன். அதே மாதிரி சே இப்படி ரெண்டு லைன் இருக்கு, திஸ் இஸ் கட்டிங் திஸ் லைன்னா, இஃப் திஸ் இஸ் தீட்டா, திஸ் வில் ஆல்சோ பி தீட்டா. தீஸ் ஆர் கால்ட் அஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகே, இந்த ஆங்கிள் ஆல்ஃபானா இந்த ஆங்கிள் ஆல்ஃபா தான், இந்த ஆங்கிள் பீட்டானா இந்த ஆங்கிள் பீட்டா தான், இந்த ஆங்கிள் காமானா இந்த ஆங்கிள் காமா. ஓகே, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதாவது ரெண்டு பேரலல் லைன் இருக்குதுன்னா, if this is gamma, this is also gamma. Fine. IM and this normal through P are parallel to each other. Correct? So in a single line transversal irundaduna, idu R na, this will also be R. Correct? இப்படி இருக்கு. இந்த கேஸ்ல this is R, this is also R. Fine. ஸோ இப்போ நான் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன், IMP அப்புறம் OMP. அண்ட் அடுத்த அசம்ப்ஷன், ரெண்டு இடத்துலையும் இன்சிடென்ட் ரேயும் இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ராக்டட் ஆங்கிளும் இஸ் வெரி ஸ்மால். ஓகே, அந்த கான்செப்ட் எப்போவுமே லென்ஸ் எப்போவுமே திக்காது. லென்ஸ் அண்ட் மிரர் வில் ஆல்வேஸ் பி ஸ்மால். ஃபோக்கல் லென்ஸ் ஸ்மாலாக இருக்கும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் எல்லாமே சின்னதாக இருக்கும். இந்த அசம்ப்ஷன்ஸ்லாம் எப்போவுமே இட் வில் சுப்பீரியர். டிராஸ்டிக் பெரிய ஆங்கிள் 90 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரிலாம் மோஸ்ட்டாக ஐடியல் கேசஸில் இருக்காது. இட் பி வெரி ஸ்மால், 3 டிகிரி 4 டிகிரி 10 டிகிரி 20 டிகிரி 30 டிகிரி அந்த மாதிரி கேஸ் கண்டிஷன்ஸ் தான் ரியல் லைஃப்பில் நிறையா இருக்கும். ஓகே, ஸோ IPM அண்ட் OPM ட்ரையாங்கிள் எடுத்தேன்னா, சே பிஃபோர் தட் லெட்ஸ் சே எனக்கு Snell's law இந்த பாயிண்டில் நான் அப்ளை பண்ணேன்னா, sin I by sin R is equal to refractive index of second medium eta 2 by refractive index of first medium. கரெக்டா? இது நமக்கு ஏற்கனவே தெரியும். And since I and R are very small, sin I is approximately equal to I. அதே மாதிரி sin R will be approximately equal to R. Okay? So அதுக்கு பதிலாக இது ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். Will be approximately equal to tan I, will be approximately equal to tan R. Okay? இந்த approximation மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் இப்படி அப்ளை பண்ணுறேன். ஸோ வாட் வில் ஐ கெட்? இந்த ட்ரையாங்கிள் லைஃப் ஐ எஸ்சி tan I என்னது? PM by OM. PM by OM. tan R is PM by IM.
PM by IM. PM PM cancel ஆயிடுது. IM will come to numerator. IM by OM is equal to eta 2 by eta 1. IM இங்க என்னது is my apparent distance. OM is my real distance. So இதை நான் apparent distance real distance substitute பண்ணா I'll be getting apparent depth by real depth is equal to eta 2 by eta 1. அதாவது apparent depth is in the இது ரெண்டுமே you must remember that apparent depth real depth ரெண்டுமே என்னோட ஃபர்ஸ்ட் மீடியமில் தான் இருக்கு. ஓகே, நான் எந்த மீடியம்லேருந்து பார்க்குறேனோ அது என் செகண்ட் மீடியம். என்னோட ஃபர்ஸ்ட் மீடியம் எங்கேருந்து லைட் வருதோ அதுதான் அந்த இதில் தான், அந்த எந்த மீடியம்லேருந்து நான் பார்க்குறேனோ அது என் செகண்ட் மீடியம், அதுதான் eta 2. அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் eta 2. எந்த மீடியம்லேருந்து லைட் வருதோ தட் இஸ் eta 1. அங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறது டிஸ்டன்ஸ் தான் apparent depth and real depth. ஃபைன். ஸோ apparent depth by real depth is equal to refractive index of second medium by refractive index of first medium. போன கேஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ரேரர் டு டென்சர் பார்த்தோம். அடுத்து டென்சர் டு ரேரர் பார்த்தோம். டென்சர் டு ரேரர் கேஸ் என்ன ஆகும்? என் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, அதுலேருந்து வர லைட் ரே டென்சர் டு ரேரர். ரேரரில் என்ன ஆகும்? என்னோட ஈட்டா ஜாஸ்தியாக இருக்கும். ஈட்டா ஜாஸ்தியாக இருந்தால் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். சாரி, ரேரர் டென்சர் டு ரேரர் கரெக்டாக. ஈட்டா வந்து டென்சரில் அதிகமாக இருக்கும், ரேரரில் கம்மியாகும். வெலாசிட்டி வந்து டென்சரில் கம்மியாக இருக்கும், ரேரரில் ஜாஸ்தியாகும். வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இட் வில் மூவ் அவே ஃப்ரம் நார்மல். ஃபைன். ஸோ இப்படி வர்றதுனால இங்கே அப்சர்வர் இருந்தாங்கன்னா, அப்சர்வரோட கண்ணு இருந்து இதை ரீட்ரேஸ் பண்ணனா என் இமேஜ் இங்கே இருக்கும். ஆக்சுவலாக இருக்க வேண்டிய ஆப்ஜெக்டோட இட் வில் ரெடியூஸ் இட்ஸ் டெப்த். இந்த கேஸில் apparent depth by real depth is equal to second medium by first medium. ஓகே, இங்கே பார்த்தோம்னா இங்கே எப்படி அதே ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே apparent depth is smaller than real depth கரெக்டாக is equal to eta 2 by eta 1. apparent depth is smaller than real depth. eta 2 is also smaller than eta 1. this is 1 னா 1.5 னா denser medium மெத்தட் 2.5. இதே போன கேஸில் பார்த்தோம்னா டென்சர் இது 2.5 இது 1.5 இருந்ததுன்னா apparent depth by real depth is equal to 2.5 by 1.5. apparent depth will be greater than real depth கரெக்டா. அதுதான் இந்த கேஸ் apparent depth is greater than real depth. opposite கேஸில் this formula holds good for all the cases. okay, so as a whole நீங்கள் இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். real depth by apparent depth apparent depth by real depth is equal to refractive index of second medium with respect to first medium.